Welcome to Chennai Press News Channel. I'm Dr. Mahadevan. I'm head of the department and senior consultant at Clinicals Hospital, Chennai. So, the press meet major reason is we have done two rare esophageal disorders in elderly people, more than 70. அவங்க ரெண்டு பேருக்கு வந்து 73 ஒருத்தருக்கு இன்னொருத்தவங்களுக்கு 76 வயசு. அவங்க ரெண்டு பேருக்குமே முழுங்குறதுல கஷ்டம். இவங்க ரெண்டு பேருமே நாள்பட்ட பிரச்சனை. மோர் தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல அவங்களுக்கு வந்து சாப்பாடு முழுங்குறதுல பிரச்சனை. மெயினா சாலிட் ஃபுட் சாப்பிட முடியாது, லிக்விட் சாப்பிட முடியாது. சாப்பிட்டதெல்லாம் மேல வாந்தியா எடுத்துருவாங்க, இல்லாட்டி நைட்ல படுத்த உடனே லிக்விடா மூக்குலயோ வாயிலே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து தே சஃபர் ஃபார் வெரி லாங் பீரியட். இந்த கண்டிஷனை வந்து அன்னோட்டிஸ்டா போயிடும் நிறைய இடங்கள்ல. அது மாதிரி தான் இவங்களுக்கு ஆயிடுச்சு. மோரோவர் ரெண்டாவது பிரச்சனை அவங்களுக்கு ஒரு பயம். ஆக்சுவலா இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோ, நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏதாவது சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம். ஸோ அதனால வெரி லாங் டைம் தே சஃபர்ட் ஆக்சுவலா. அதுக்கப்புறமா பிகாஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் சிம்டம்ஸ், ஒர்சனிங் ஆஃப் சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமானதுனாலையும் அவங்க வெயிட் லாஸ் ஆனதுனாலையும் எங்கிட்ட வந்தாங்க ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அவங்க மிஸ்ஸஸ் பெர்னத் மேரி. அவங்க வந்து 73 இயர் ஓல்டு. அவங்களுக்கு வந்து மோர் தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த நான் சொன்ன சிம்டம்ஸ்ல இருக்குது அவங்களுக்கு. அது இல்லாமல் மோஸ்ட் சேலஞ்சிங் ப்ராப்ளம் வந்து என்னன்னா ரெண்டு ப்ராப்ளம். ஒன்று வந்து அவங்களுக்கு இருந்தது அக்கலேசியா கார்டியான்னு சொல்லுவோம். அக்கலேசியா கார்டியான்னா ஃபுட் பைப்போடைய நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ஃபுட் பைப்ன்றது ஈசோஃபேகஸ், அதாவது சாப்பாடு நம்ம முழுங்கின உடனே சாப்பாடு அது வழியாக போய் கீழே வந்து இறைப்பைக்கு போகக்கூடிய ஒரு பேசேஜ். அந்த பேசேஜில் ரெண்டு வேல்வ் மெக்கானிசம் இருக்கும். மேலே அப்பர் ஸ்பிங்டர் அண்ட் லோயர் ஸ்பிங்டர் சொல்லுவோம். அந்த லோயர் ஸ்பிங்டர் வந்து பெர்மனண்டாவே வந்து க்ளோஸ்டாவே இருக்கும். அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் போயிடும். ஆக்சுவலாக சாப்பாடு உள்ள போறப்ப சாப்பாடு கீழே இறங்கவே இறங்காது. ஸோ அதுதான் அக்கலேசியா கார்டியான்னு சொல்லுவோம். அது இல்லாம அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் ப்ராப்ளம்ன்றது ஒரு எபிஃப்ரெனிக் டைவர்டிகுலம் சொல்லுவோம். அதாவது அந்த ஸ்பிங்டருக்கு கொஞ்சம் மேல அந்த இமேஜ் உங்களுக்கு காமிச்சா புரியும். ஸோ இதுதான் அந்த இமேஜ். ஆக்சுவலா இதோட ஃபுட் பைப் இதுதான். ஃபுட் பைப்போட லோயர் ரெண்டு ரொம்ப டைட்டா மூடிட்டு இருக்கும் ஆக்சுவலா. அதனால சாப்பாடு ஈஸியா உள்ள போகாது. இந்த ஃபுட் பைப் பெருசா விரிய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அக்கலேசியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை. அது இல்லாம அவங்களுக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய பவுச் ஒன்று உருவாயிரும். அதுக்கு காரணம் வந்து இந்த ஈசோஃபேஜியல் வால்ல ஒரு வீக்னஸ் உருவாகிறதுனால அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஃபுட் எல்லாம் போய் அந்த பவுச்சில் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெண்டு ப்ராப்ளம். ஒன்று அக்கலேசியா, ரெண்டாவது எபிஃப்ரெனிக் டைவர்டிகுலம். இந்த ரெண்டுல ஃபுட்டு தங்குறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டிட எண்டோஸ்கோபி வழியா போய் அதை கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டிட மேனோமெட்ரி, அதுக்கப்புறம் பேரியம் ஸ்வாலோ எல்லா டெஸ்டும் பண்ணி வி அசஸ்ட். அது வந்து எண்டோஸ்கோபிக்கில் அசஸ் பண்ணது. ரெண்டாவது அவங்களுக்கு தேர் ஆர் அதர் மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து ஒன்று பிளட் ப்ரெஷர், கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. அது இல்லாமல் ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹைப்போதைராய்டிசம். ஸோ மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் இந்த ஃப்ளூட் எல்லாம் வந்து லங்குக்குள்ள போய் அவங்களுக்கு இந்த வீசிங் காஃப் எல்லாம் நிறைய அதனால சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நிறைய சிம்டம்ஸ் அவங்களால சொல்ல முடியல. நாங்கள் அசஸ் பண்றப்ப நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து ப்ரொசீஜருக்கு சப்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய கிளினிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்றதுக்கு இட் டுக் சம் டைம். அவங்கள வந்து அந்த ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வி சப்ஜெக்டட் ஃபார் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் பேரு டி போயம் சொல்லுவோம். டினா டைவர்டிகுலர் போயம் அல்லது டூவல் போயம் சொல்றது. என்னன்னா வந்து இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஒரே ஒரு ப்ரொசீஜர்ல பண்றது. என்ன பண்ணுவோம்னா போயம்னா பெர் ஓரல் எண்டோஸ்கோபிக் மயோட்டமின்னு சொல்லுவோம். வாய் வழியாவே ஒரு சின்ன எண்டோஸ்கோபி வழியா உள்ள போயிட்டு ஈசோஃபேகஸினுடைய ஃபுட் பைப்லேயே வி கிரியேட்டட் டனல், சின்னதா ஒரு சின்ன ஹோல் போட்டு அதுக்குள்ளேயே எண்டோஸ்கோப் போகும். எப்படி லேப்ரோஸ்கோப் போற மாதிரி எண்டோஸ்கோப் உள்ள போயிட்டு அந்த எண்டோஸ்கோபி வழியே கிரியேட் அ பேசேஜ். ஃபுட் பைப்ல பேசேஜ் போய் அதுக்கப்புறமா வந்து ஃபுட் பைப்பை தாண்டி ஸ்டொமக்குள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதை வந்து உள்ள இருக்க அந்த மசில், டைட்டான மசிலை வி டிவைடு. ஒன்று டைவர்டிகுலத்தை டிவைட் பண்ணி அந்த டைவர்டிகுலத்தை ஓப்பன் பண்ணிடுவோம். ரெண்டாவது ஃபுட் பைப்போட ரொம்ப டைட்டான ஃபுட் பைப்போட லோயர் ரெண்டையும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம். இது எண்டோஸ்கோபி வழியா. இது ஆல்மோஸ்ட் சேம் சர்ஜிக்கல் ஃபீல் தான். நீங்க லேப்ரோஸ்கோப்பில உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எண்டோஸ்கோப்பில இருக்கும். உள்ள பெரிய வெசல்ஸ் எல்லாமே இருக்கும். We have to manage. We have a specific instrument. இதுக்காண்டி ஸ்பெஷலைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் we have. அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு தென் எல்லாம் முடிச்ச பிறகு அந்த எது வழியை என்ட்ரி பண்ணமோ அதை வந்து கிளிப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த டனலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ தட் ஃபுட்டோ எதுமோ அதுக்குள்ள போகாது. இந்த ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 to 3 days வந்து பேஷண்ட் வந்து வாய் வழியாக அது ஃபுட்டு கொடுக்காம வச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஸ்கேன் எல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் நார்மல் அப்படின்ன பிறகு வி ஸ்டார்டட். ஃபார் ஹர் ஆக்சுவலாக ஒரு 2 to 3 daysல ஷி ரெக்கவர்ட் வெரி குவிக்லி டெஸ்பைட் அந்த ஆல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டட் டூயிங் வெல். அவங்க நார்மலாக ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி மாதிரி. எப்படின்னா கண்ணு தெரியாமல் போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு.
ஆஸ்பத்திரியில சர்ஜரி முடிஞ்சோடனே கண்ணு தெரியும். அதே மாதிரி எப்படி சாப்பிட முடியாம வரவங்களுக்கு இன்ஸ்டன்டா வில் கெட் அ ரிலீஃப். ஆக்சுவலா அது வந்து சில கண்டிஷன்ல தான் இருக்கும். இவங்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணு சாப்பிடவே முடியாது, சாப்பிட்டதெல்லாம் மேல வாந்தியா வருது. அதை வந்து ப்ரொசீஜர் முடிச்ச உடனே அவங்களால வாயில சாப்பிட வச்சு அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறது இந்த ப்ரொசீஜர் டெஃபினட்டா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் டைவர்டிகுலர் போயம் சொல்றது, அல்லது டூவல் போயம். ஸோ ரெண்டாவது மிஸ்டர் தியோ, இஸ் ஃப்ரம் பெல்ஜியம். ஆக்சுவலி இஸ் 76 year old. அவர் வந்து அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அவருக்கு வந்து இங்க எப்படி கீழே பவுச் மாதிரி மேல வந்து அப்பர் பார்ட் ஆஃப் ஃபுட் பைப்ல தெர் இஸ் அ பிக் டைவர்டிகுலம். அது வந்து ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம் சொல்லுவோம். அது என்ன ஆகும்னா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த பவுச்ல தான் ஃபுட் பைப் மேல எண்ட்லேயே போய் மேல உட்காந்துடும். நார்மலா அது உதாரணத்துக்கு இப்படி சொல்லணும்னா, இதுதான் வந்து வாயில இருந்து சாப்பிட்ற சாப்பாடு. இந்த பவுச்லேயே ஃபுட்டு போய் நின்றுக்கிறோம். நம்ம சாப்பிட்றப்ப இதெல்லாமே இது வழியா வெளியில வந்துடும். அதனாலதான் அப்பப்ப அந்த சாலிட் ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் சரி சாப்பிட்டதெல்லாம் மேல வரும். நைட்ல படுத்தா கூட அங்க இருக்க ஃபுட்டு, ஃப்ளூட் எல்லாம் வாயில மூக்கில் வந்துடும் ஆக்சுவலா. அதனால இது ஓவர் பீரியட் ஆக ஆக அந்த பவுச் இஸ் பிகம் வெரி பிக். அவருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 5 centimeter பவுச் மேல ஆயிடுச்சு. அதனால நிறைய ஃபுட் தங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஈ ஸ்டார்டட் லூசிங் வெயிட். அதனால அந்த கண்டிஷனோட தான் அவர் வந்தார் ஆக்சுவலா. ஸோ அகெயின் வி கன்ஃபார்ம்ட் த கண்டிஷன்ஸ் கால் ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம். இது வந்து ஆக்சுவலா இன்ஃபேக்ட் வந்து ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம்லாம் வந்து முன்னாடி சர்ஜிக்கல் மெத்தட்ல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த ஜி போயம், ஜினா ஜெங்கர்ஸ் போயம் சொல்றது, த சேம் பெர்ஓரல் எண்டோஸ்கோபிக் மயோட்டமி, ஜெங்கர்ஸ் போயம். இது எண்டோஸ்கோப்பில பண்ணக்கூடியது. பிகஸ்ட் அட்வான்டேஜ் நாட் ஓன்லி சர்ஜரி இல்லாம பண்றது மட்டும் இல்லாம இந்த ரெக்கரன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் நில்லுன்னு சொல்லலாம். ஏன்னா சர்ஜரியில வாய்க்குள்ள போய் அந்த தொண்டையில கரெக்டா டைவர்டிகுலத்தை டிசெக்ட் பண்ணி பாட்டம் வரைக்கும் போறது வந்து ஒன்லி ஃபியூ சுச்சுவேஷன்ல தான். the chance of recurrence also high and handful of surgeons do the procedures. பட் இதை வந்து நம்ம வந்து எண்டோஸ்கோபி வழியாவே வித்தவுட் எனி சர்ஜரி இல்லாம உள்ள போய் டைவர்டிகுலத்தை டிவைட் பண்ணி, அதை டிவைட் பண்ண பிறகு பார்த்தோம்னா தெர் வாஸ் அ திக் மியூகோசல் செப்டம், அதையும் டிவைட் பண்ணோம். அது வந்து மாடிஃபைட் டெக்னிக். அதையும் டிவைட் பண்ணி என்டையர் பவுச்சையுமே கம்ப்ளீட்டா ஓப்பன் பண்ணிட்டு தென் வி பிளேஸ் கிளிப்ஸ். ஹி ஆல்சோ ரெக்கவர்ட் வெரி வெல் இன் 48 hours. அண்ட் அதுக்கப்புறமா he started taking solids and liquids. Now he is absolutely symptom free. அவருக்கு எந்த தொந்தரவு இல்லை. இஸ் பேக் டு ரீகெயின் வெயிட். ப்ராப்ளி முன்னாடி பார்த்ததை விட நல்லாவே வெயிட் கெயின் ஆகிட்டா இருப்பேன். இஸ் சிம்டம் ஃப்ரீ. ஸோ the highlight of this both the procedure and both the conditions ரெண்டுமே வந்து ஒரு ரேரான என்டிட்டி. ஃபுட் பைப்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒன்று வந்து அக்கலேசியா கார்டியா, ஃபுட் பைப்ல அந்த கீழே எண்டு வந்து கம்ப்ளீட்டா டைட் ஆயிட்டு பிளஸ் அலாங் வித் காம்ப்ளிகேட்டட் பை எபிபெனிக் டைவர்டிகுலம், இன்னொன்று ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலம். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப நாள்பட்ட பிரச்சனை. அது காமன்லி ஏஜ் பீப்புளுக்கு தான் வரும். கொஞ்சம் வயசுக்காரங்களுக்கு ரொம்ப காமன் கிடையாது. எல்லாமே ஏஜ் பீப்புளுக்கு தான் வரும். அது இல்லாம அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய கோமாபிலிட்டிஸ் இருக்கும். பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். இந்த இவ்வளவு பிரச்சனைகள்லையும் அவங்கள வந்து சர்ஜரி இல்லாம பண்றதுக்கான வாய்ப்புகள் எண்டோஸ்கோப்பில உண்டு. அதை ஹைலைட் பண்றதுக்காண்டி தான் அந்த பிரஸ் மீட். டைவர்டிகுலம் டி போயம் வந்து we are the first people we are doing actually. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் எங்கேயும் நம்ம ரிப்போர்ட் ஆகலைன்னா we are the one we are doing. ஜெங்கர்ஸ் டைவர்டிகுலமும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணோம் 2023. பட் இது வந்து என்னன்னா யூனிக்கா என்னன்னா வெரி லார்ஜ் டைவர்டிகுலம். செகண்ட் திங், இது வந்து அந்த வெரி சிம்பிள் மயாட்டமி மட்டும் பத்தாது. we just modified the technique and அந்த செப்டாட்டமின்னு சொல்லுவோம், அதையும் சேர்த்து பண்ணி and moreover he is having symptoms for 20 years and very unique both the problems, so that ரெண்டையும் கம்பைன் பண்ணி we want to convey to the public.